31 சொன்னார். 31 வந்து விஜய் ஆட்சியை பிடிப்போங்கிறத அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி சொல்லியிருக்காருங்களா, பிஜேபி ஆட்சியை பிடிக்கும், விஜய் வந்து ஆட்சியை விட்டு இறங்குறது கன்ஃபார்மு. அது அவர் சொல்லியில் எல்லாத்துக்குமே தெரியும். அது 2031 வரையும் காத்திருக்க தேவையில்லை. நம்ம அதுக்கு முன்னாடியே நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு முதலே சொல்லிட்டு போயிருக்கலாம், நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி வந்து 4 பேருக்கு தையல் மிஷின் கற்றுக் கொடுக்க போகிறேன், இதை போல் நிறைய அமைப்புகள் இருக்குது. அதோட ஒரு எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத குடும்பத்திலேருந்து இளைஞர்களை அழைச்சிட்டு வரணுங்கிறது தான் அரசியலுக்கு. அவர் அரசியலுக்கு அழைச்சிட்டு வந்த மாதிரி தெரியலையே. அவர் நிறையா பேர் அரசியல் இயக்கம் அப்படின்னு ஏன் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. அந்த மீட்டிங்கில் தெளிவாக தெரியுது, நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்கேன் வீதி லீடர்னு. அதை நான் முன்னாடி ஆரம்பித்தப்ப எனக்கு யாரையும் தெரியாது, அது வந்து சரியாக என்னால் செயல்படுத்த முடியல. அதனால் பாஜகங்கிற ஒரு மாபெரும் குதிரை மேலே ஏறி சவாரி செஞ்சேன், இரும்பெரும் தலைவர்களை பயன்படுத்தினேன். இன்றைக்கி அதை வச்சு நான் கொஞ்சம் பாப்புலாரிட்டி தேடிட்டு இப்போ திருப்பி இருக்க அந்த அமைப்பை மிகப்பெரிய அளவில் செய்ய போகிறேன். அதை தாண்டி ஏதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதில் இல்லை, அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கல, அரசியலுக்கு வர மாதிரி தெரியல, ஏன் இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் கூட்டணும், இவ்வளோ பெரிய செலவுகள் பண்ணி மாநாடு? இல்லை, அதுதான் அது வந்து இந்த என்ஜிஓ கம்பெனியை பெரிய லெவலில் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு. அது அதில் வேணா அவர் சொன்னதில் ஜெயிச்சிட்டார், அப்படி தான் எடுத்துக்க முடியும்னு ஒழிச்சு இது ஒரு அரசியல் இயக்கமாக மாறுங்கிறதுல எனக்கு துளி கூட நம்பிக்கை கிடையாது. அவரை பின்தொடர்ந்த இளைஞர்கள்லாம் இப்போயே சோர்ந்துட்டாங்க. ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் அதான் உணர்ச்சி வசப்பட்டு போன எல்லா பேருமே சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க வந்து சரி, இது அரசியல் இயக்கமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவு.